பார்வதி மற்றும் அவங்க குழந்தை ஸ்வேதாவை அநியாயமா துடிதுடிக்க கொன்னது நம்ம அஞ்சலி தானா? இந்த பெரிய உண்மை எப்போ அர்ஜுன் மற்றும் ராகவன் குடும்பத்துக்கு தெரிய வரும்னு நினைக்கிறீங்க? சுட்டும் விழி சுடரே தொடரில் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான திருப்பம் எல்லாருக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்திலேயே ரொம்ப ஒரு உருக்கமான மற்றும் கண்ணீர் வரவைக்கிற ஒரு காட்சியோட தான் தொடங்குது. நம்ம அர்ஜுன் கோவில் மரத்தடியில நின்னுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தோப்புக்கரணம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் உடம்புல ஏற்கனவே அடிபட்டு டையல் போட்டிருக்கிற இடத்துல இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அதை பத்தி அவர் கொஞ்சம் கூட கவலைப்படாம தொடர்ந்து தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த நம்ம சின்ன பொண்ணு சுடர் அழுதுகிட்டே ஓடிவந்து, வேண்டாம் கேப்டன், நிறுத்துங்க, உங்களுக்கு ரத்தம் வருதுன்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு அவரு கையை பிடிச்சு தடுத்து நிறுத்துறா. ஆனா அர்ஜுன் கேட்காம தொடர்ந்து தோப்புக்கரணம் போடுறாரு. சுடர் அவர்கிட்ட நீங்க என் கூட பேசுவேன்னு சொன்னா தான் நான் நிறுத்துவேன் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிறாரு. சுடர் நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க, அதான் நான் பேசமாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அர்ஜுன் ரத்தம் சிந்துறத பார்த்து மனசு தாங்காம துடிச்சு போய், சத்தியமா இனி உங்க கூட பேசுறேன், நீங்க உடனே மருத்துவமனைக்கு போங்கன்னு அழுதுகிட்டே கெஞ்சி கேக்குறா. அர்ஜுன் உடனே அந்த சின்ன பொண்ணை கட்டிப்பிடிச்சு ரொம்ப இமோஷனலா அழுறாரு. நான் கோவில் குளத்துல நீ விழுந்ததும் உன்னோட உசுரை காப்பாத்த தான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி மனசு உருகி பேசுறாரு. சுடர் அவரை பார்த்து, நீங்க எங்க அம்மா அப்பா மாதிரி, உங்க மேல எனக்கு கோபம் இல்லைன்னு சொல்றத கேட்டதும் அர்ஜுன் மனசு அப்படியே உருகி போகுது. 2 பேரும் சத்தியம் பண்ணி ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சுக்குறாங்க. இரவு நேரத்துல நம்ம தருண் மற்றும் சுடர் 2 பேரும் வீட்டு திண்ணையில உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தருண் தன்னோட பள்ளி வேலைகள்ல எப்படி முதல் பரிசு வாங்கினேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சுடர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ சுடர் ரொம்ப மெதுவான குரல்ல, நான் கேப்டன் கூட மறுபடியும் பேசிட்டேன், ஆனா இத அஞ்சலி அத்தை கிட்ட சொல்லிடக் கூடாது, அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, அவங்களுக்கு கேப்டனை பிடிக்காதுன்னு ரொம்ப பயத்தோட சொல்றா. அப்போ சரியா அந்த இடத்துக்கு நம்ம கண்ணம்மா வந்து பிள்ளைங்களுக்கு திருக்குறள் சொல்லித்தர ஆரம்பிக்கிறாங்க. வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து ஒரு குறளை எடுத்து படிக்கிறாங்க. பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படிங்கிற குறளை சொல்லி அதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தத்தை அந்த பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஒருத்தர் சொல்ற பொய்னால மத்தவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காம வெறும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும்னா அந்த பொய் கூட உண்மைக்கு சமம் தான் அப்படின்னு ரொம்ப அழகா விளக்கி சொல்றாங்க. இத பார்க்குறப்போ கண்ணம்மா தன்னோட உண்மையான அடையாளத்தை மறைச்ச இந்த வீட்டுல வாழுறது எல்லாமே ஒரு நல்லத்துக்காக தான் அப்படிங்கிறத ஆழமா உணர்த்துற மாதிரி அந்த காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. குழந்தைங்க 2 பேரும் கண்ணம்மா சொல்றத ரொம்ப ஆர்வமா கேட்டு புரிஞ்சுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இரவு உணவு சாப்பிடுற இடத்துல அர்ஜுன், வெற்றி மற்றும் ராகவன் 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. வெற்றி அர்ஜுன் உடம்புல ரத்தம் கசிவத பார்த்து ரொம்ப கோவப்படுறாரு. வைத்தியர் எவ்வளோ கவனமா இருக்க சொன்னாரு, இப்படி அசட்டுத்தனமா இருந்து காயத்தை பெருசாக்கிக்கிட்டியே, நீ ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு சத்தம் போடுறாரு. ஆனா அர்ஜுன் அதப்பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறாரு. வெற்றிக்கு ஒன்னும் புரியல, இவ்வளவு ரத்தம் வருது, ஆனா நீ ஏண்டா இவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அர்ஜுன் சொல்றாரு, சுடர் என் கூட பேசிட்டா அவளுக்கு என் மேல எவ்வளோ பாசம் தெரியுமா, அந்த சின்ன பொண்ணு எனக்காக எவ்வளோ துடிச்சு போயிட்டா தெரியுமா, அந்த குழந்தைக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன்னு ரொம்ப அன்பா பேசுறாரு. அர்ஜுன் மனசுல சுடர் மேல இருக்கிற அளவு கடந்த பாசம் அந்த இடத்துல ரொம்ப அழகா வெளிப்படுது. சாப்பிட்டு முடிச்சதும் அர்ஜுன் தன்னோட அறைக்கு போறாரு. பின்னாலேயே வந்த வெற்றி அர்ஜுன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. சுடர் உன் மேல ரொம்ப பாசம் வைக்கிறா, இத அஞ்சலி பார்த்தா கண்டிப்பா உனக்கும் அந்த குழந்தைக்கும் பெரிய பிரச்சனை ஆகும், அதனால நீ கொஞ்சம் விலகியே இரு அப்படின்னு எச்சரிக்கை பண்றாரு. ஆனா அர்ஜுன் அதப்பத்தி கொஞ்சம் கூட பயப்படல. அந்த சின்ன பொண்ணு சுடர் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அவளுக்காக நான் எந்த ஆபத்தையும் சந்திப்பேன், அவளுக்கு தேவையான உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் என் உழைப்புல வாங்கி தருவேன் அப்படின்னு ரொம்ப ஆழமான அன்பை வெளிப்படுத்துறாரு.
சுடர் என் மேல கோபமா இருந்ததை என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. இப்போ அவ பேசுனது எனக்கு உசுரே திரும்பி வந்த மாதிரி இருக்குன்னு அர்ஜுன் மனசு விட்டு பேசுறாரு. அடுத்த நாள் காலையில எழுந்தவுடன் தன்னோட அன்புக்கு உரிய சுடரை பார்க்கணும் என்கிற ஆவலில் அர்ஜுன் வேகமா வீட்டுக்கு வர்றாரு. ஆனா அங்க வெளி கதவு பூட்டப்பட்டு இருப்பதை பார்த்து அவரு கொஞ்சம் கூட யோசிக்காமல் தாட்டி ஏறி உள்ள குதிக்கிறாரு. அங்க பார்த்தா கண்ணம்மா தரையில மயங்கி கிடக்குறாங்க. சுடர் கதறி அழுதுகிட்டே கண்ணம்மாவை எழுப்ப போராடுறா. அர்ஜுன் பதறிப்போய் உள்ள ஓடிவந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. சுடர் அழுதுகிட்டே அத்தையும் மாமாவும் வெளியூர் போயிட்டாங்க, அம்முக்கு நேத்து ராத்திரியில இருந்து ரொம்ப ஜுரம் அடிக்குது, சத்தம் போட்டு எழுப்பி பார்த்தும் எந்திருக்கல அப்படின்னு சொல்றா. நான் என் உண்டியல்ல சேர்த்து வச்சிருக்க காசை எடுத்துட்டு போய் கடையில இட்லி வாங்கிட்டு வருவேன், அப்புறம் மாத்திரை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு தவிப்போட சொல்றத கேட்டு அர்ஜுன் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. இத உடனே தடுத்த அர்ஜுன், நான் இருக்கேண்டா செல்லம், நீங்க இந்த காசை வைங்க, நான் போய் தேவையான உணவும் மருந்தும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சுடர் கிட்ட ஒரு அப்பா மாதிரி அரவணைப்பு கொடுக்குறாரு. அர்ஜுன் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பான அரணாக மாறுறதை பார்க்க ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம ராகவன் வீட்டுல ரொம்ப பயங்கரமான ஒரு காட்சி நடக்குது. மீனாட்சி பச்சை நிறத்துல ஒரு அழகான பட்டுப்புடவையை எடுத்து அஞ்சலி கிட்ட காட்டி சந்தோஷப்படுறாங்க. இது உனக்கு தான் வாங்குனேன், உன்னோட வளைகாப்புக்கு நீ இதான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அன்பா பேசுறாங்க. அப்போ சரியா ராகவன் அந்த இடத்துக்கு வர்றாரு. மீனாட்சி உடனே அங்க மாட்டி இருக்கிற பார்வதி மற்றும் குழந்தை ஸ்வேதாவோட படத்தை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி உசுரோட இருந்திருந்தா இந்த அழகான புடவையை அவளுக்கு தான் உடுத்தி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டு இருப்பேன், ஆனா என் பொண்ணுக்கு அந்த கொடுப்பினை இல்லாம போயிடுச்சுன்னு கண்ணீர் விடுறாங்க. யாரோ பாவிகள் என் பொண்ணையும் அவளோட பச்சை குழந்தை ஸ்வேதாவையும் அநியாயமா கொன்னுட்டாங்க, அந்த கொலையாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆதங்கத்தோட கதறி அழுறாங்க. இப்போ சரியா அஞ்சலி முகத்தை பார்த்தால் நமக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அஞ்சலி முகத்துல எவ்வளோ பயம், எவ்வளோ பதற்றம் தெரியுமா? அவளோட கண்கள்ல ஏதோ ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியும் மரண பயமும் தெள்ளத்தெளிவா தெரியுது. இத பார்க்கும்போது பார்வதியையும் அந்த குழந்தையையும் திட்டம் போட்டு கொன்னது இந்த அஞ்சலி தான் அப்படிங்கிற உண்மை நமக்கு முழுசா புரியுது. மீனாட்சி அழ அழ அஞ்சலிக்கு வார்த்தையே வராம பயத்துல தொண்டை வறண்டு போய் துடிதுடிச்சு போய் உட்கார்ந்து இருக்கா. அவளுக்குள்ள இருக்கிற அந்த கொடூரமான முகம் எப்போ வெளிவரும்னு நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற மாதிரி இந்த காட்சி அமைஞ்சிருக்கு. நாளைய பகுதியில என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தால் அர்ஜுன் சுடரை கூட்டிக்கிட்டு மழையிலும் தண்ணியிலும் ரொம்ப விளையாட்டுத்தனமா சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கண்ணம்மா மருந்து சாப்பிட்டு தெளிவா ஆகி எழுந்து இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நாளைக்கு என்னென்ன திருப்பங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தால் முதலாவது அஞ்சலியின் இந்த பயமும் பதற்றமும் ராகவன் கண்கள்ல பட்டு அவரு அஞ்சலியை சந்தேகப்பட வாய்ப்பு நிறையவே இருக்கு. இரண்டாவது அர்ஜுன் சுடர் மேல காட்டுற இந்த அதிகப்படியான பாசம் அஞ்சலிக்கு தெரிய வந்து வீட்ல பெரிய பூகம்பம் வெடிக்கலாம். மூன்றாவது கண்ணம்மாவின் உண்மையான அடையாளம் மெல்ல மெல்ல இந்த வீட்டுக்கு தெரிய வரலாம். அஞ்சலியின் அந்த கொடூரமான கொலை ரகசியம் எப்படி உடைக்கப்பட போகுது, அர்ஜுன் தன்னோட எதிரியை எப்படி கண்டுபிடிக்க போறாருன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து சுட்டும் விழி சுடரே தொடரை பார்த்து ரசிக்கலாம்.